வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தீபாவளி பலகாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னது முறுக்கு தான். அது வந்து நம்ம கிறிஸ்பியாக எப்படி செய்கிறது, சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ பச்சை அரிசி பாருங்கள், 1 கிலோ பச்சை அரிசி, அது ரேஷன் பச்சை அரிசியாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வாங்கின பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி. மாவு பச்சை அரிசியும் கேட்டு வாங்கிக்கிங்க. 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவிக்கணும். கழுவுன பச்சரிசியை வீட்டுக்குள்ளேயே ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் காய போடுங்க. நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் காயட்டும். காஞ்சோடனே நம்ம எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ பச்சை பருப்பு, பைத்தம்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப வறுக்கக்கூடாது, அந்த வாசனை வரும் இல்லையா, பருப்பு வாசனை வரும்போது இறக்கிடணும். நல்லா ரொம்ப பொரிஞ்சிலாம் வரக்கூடாது, லைட்டாக வந்து வறுத்தா போதும். அந்த பருப்பு வாசனை நல்லா கமன்னு அடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ அரிசியையும் பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கணும் அரிசி மாவு. இதை வந்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்துகிட்டு இதை பாருங்கள், மாவு தனியாக வந்து பருப்பு பாடி அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதையும் அது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அரிசி மாவில் அந்த பருப்பு பொடியை சேர்த்துக்குங்க. 1/4 கிலோ பருப்பு பொடியை மொத்தமாக சேர்த்துக்குங்க. ரெண்டரை டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. எள்ளு பொடி எள்ளு வந்து நான் வெள்ளை எள் வாங்கியிருக்கேன். வெள்ளை எள்ளை நல்லா பொறுக்கிட்டேன். நான் எதுவும் கல் இல்லாமல் எடுத்து சீர் பண்ணி வச்சுட்டேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பருப்பு பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது 1 கிலோ அரிசிக்கு 100 ml எண்ணெய். நான் பருப்போடு சேர்த்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் 125 ml எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கிளாஸில், நான் வந்து அந்த கிளாஸ் வந்து எடுத்தேன்னா அது 100 ml அந்த மாதிரி கணக்கு வச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 100 ml வந்து எண்ணெய் விடணும். பச்சை எண்ணெய் தான், காய்ச்செல்லாம் வேண்டாம். அப்படியே பச்சை எண்ணெயை விடுங்க. நான் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ பருப்பு போட்டுக்கிறதுக்கு ஒரு 25 ml எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 125 ml மொத்தமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இது மொத்தமாக நல்லா கலந்துட்ட பிறகு பிடிச்சா வந்து ஒரு பிடி பிடிச்சோம்னா அது வந்து நிற்கணும் மாவு. பாருங்கள், இப்படி பிடிச்சா நிற்கணும். அப்போ உதிர்ந்து போகணும். நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் இருக்கணும். அப்படி உங்களுக்கு அந்த பதம், சில மாவு வந்து அரிசி ஜாஸ்தி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா ஜாஸ்தி ஊற்றிக்கிங்க. ஆனால் இந்த எண்ணெயை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து மாவை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோதுமை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பிசையக்கூடாது. கொஞ்சம் கோதுமை மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. முறுக்குக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கங்க. அந்த பதத்தில் வரணும், அவ்வளோதான். அழுத்திலாம் பிசைய வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. ஏன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைக்கிறேன்னா, முறுக்கு லாஸ்ட் வரைக்கும் வெள்ளையாகவே இருக்கும். நீங்கள் முழுசாக எல்லா மாவையும் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து லாஸ்ட்டு பாதி போக போக வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். இப்போ நம்ம முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து போட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே எண்ணெய் தடவிட்டு அதிலே பிழிஞ்சிக்கிங்க.
ஜல்லிக்கரண்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு அதில் பிழிஞ்சிக்குங்க. உங்களுக்கு எப்படி ஷேப் வருதோ அப்படி பிழிஞ்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னே அதை போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, எப்படி பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி வரும்போது எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இந்த எண்ணெய் வந்து அந்த பொரிஞ்சு வருது இல்லைங்களா, அந்த நுரை வருது பார்த்தீங்களா, அந்த வந்து அது கம்மியானோன்னே முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த பபுள்ஸ் மாதிரி வர்றது கம்மியாகணும். கம்மியாகிடுச்சுன்னா முறுக்கு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கில் பபுள்ஸ் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போது முறுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், முறுக்கு சுட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா முறுக்கும் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் ப்ரௌன் ஆகாமல் முறுக்கு வெள்ளையாகவே இருக்கும். எப்படி சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா முறுக்கு கிறிஸ்பியாகவும், நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.